ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிரன் ரெசிபி. இன்றைக்கு நான் வெஜிடபிள் பக்கோரா செய்கிற மாதிரி காட்ட போகிறேன். இது தான் தேவையான வெஜிடபிள். எங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸும் எடுக்கலும். எனக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் இது தான் நான் இதுவில் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி கிரேட்டட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அனியன், பொட்டாட்டோ, கேரட், கொரியாண்டர், காலிஃப்ளவர், ஸ்பினிச், கார்லிக் இதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணிக்கி இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் கட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு போடுறேன். உங்களுக்கு விருப்பம் பண்ணால் இதுக்கு க்ரீன் பீஸ் போடலும், ஆபர்ஜீன் கத்திரிக்காய் சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் இதோட ஆட் பண்ணலும். இதில் நான் கார்லிக் 3 பீசஸ் தான் எடுத்தேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபைனாக கிரேட்டட் பண்ணின பொட்டாட்டோ, கேரட் அண்ட் ஃபைனாக சாப் பண்ணின காலிஃப்ளவர் இந்த மாதிரி நல்லா துருவி கட் பண்ணி எடுக்கணும் இந்த பக்கோராக்கு. இப்போ நான் பேசன் ஃப்ளா கடலை மாவை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு 1/2 கப் கடலை மாவு தான் ஆட் பண்ணினேன். ஆனால் நான் எடுத்த வெஜிடபிள் அளவுக்கு அது போதாமல் போச்சு. அதோட செகண்ட் டைமும் இன்னொரு 1/2 கப் எடுத்தேன். அப்போ 1 கப் பேசன் ஃப்ளா யூஸ் பண்ணப்பட்டது. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளா அரிசி மாவையும் கலந்து கொள்கிறேன். அரிசி மாவு கலந்து வரதால ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் எங்களுக்கு இந்த பக்கோராவில். இதோட நான் இப்போ 1.5 டீஸ்பூன் ஜீரா சீட்ஸ் அதையும் கலந்து அதோட ஒரு 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணுறேன். இதில் ட்ரை ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். அதோடு எங்களோட டேஸ்ட்டுக்கு மாதிரி உப்பு சால்ட்டையும் ஆட் பண்ணி நான் இப்போ தண்ணி சேர்க்காமைக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஏனெண்டா நான் ஆட் பண்ணின வெஜிடபிள்ஸில் தண்ணி விடுற தனமிக்குது. ஸோ முதல்ல நாங்கள் வெஜிடபிளில் வர தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுவோம். அதுக்கு பிறகு போதாட்டி நாங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலும். இப்போ நல்லா மிக்சர் ரெடி பண்ணியாச்சு. நான் இதோட ஒரு பயோகார்பனேட் சோடா பவுடர் ஒரு 1 or 2 பிஞ்ச் இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியால் மூடி ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு பக்கமாக வைப்போம் ரூம் டெம்பரேச்சரில். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நான் இதை திறந்து பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் மாய்ஸ்சர் ஆகி இப்போ நான் இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வாட்டரை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகுறது மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஆயிலை ஹீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிக்கிற ஒரு ஆயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இந்த வெஜிடபிள் பக்கோரா மிக்ஸோடு கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அப்போ இன்னும் கிறிஸ்பினஸும் இன்னும் கூட வரும். இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டு இப்போ நான் செஞ்ச பக்கோராவை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நான் இந்த ஆயிலை லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ண வச்சேன். ஹீட் ஆகின பிறகு தான் இந்த பக்கோரா மிக்ஸர் அதில் அந்த ஆயிலில் போட்டு பொறுமையாக ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இது ஒரு பக்கம் ஃபியூ மினிட்ஸ், அடுத்த ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பராக வரும். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அந்த மிக்ஸை பாருங்கள், ஆயிலில் போட்ட உடனே அந்த மிக்ஸ் சிங்க் ஆகுற மாதிரி அந்த ஆயிலில் மிதங்குது. ஈச் சைடையும் ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்து கொண்டிருக்கிறேன்.
ஃப்ரை பண்ணின இந்த பக்கோராவை ஒரு பேப்பர் டிஷ்யூவில் போட்டு ஆயில் வடிய வைக்கிறேன். இப்போ அடுத்த பேட்சை நாங்கள் போடுவோம். இந்த பக்கோரா ரெசிபி என் ஃப்ரெண்ட் கல்பனா எனக்கு சொன்னது. அதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ என் ஃப்ரெண்ட் கல்பனா தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ரெசிபி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி ஈஸி அண்ட் வெரி சூப்பர். இந்த வெஜிடபிள் பக்கோரா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீயோட சூப்பராக இருக்கும். நான் இதை மின்ட் சட்னியோட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.